சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீரே. நம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். தடை நீங்கட்டும், பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல போல கீழே விழட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது வேதத்தில் அருமையான வசனத்தை எனக்கு காண்பித்தார். வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க கேட்போம். யோசுவா 3:7 பின்பகுதி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லா தம்பி தங்கச்சி கராம தலைவலியா சொல்ல பார்க்கலாம். உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா ஒரு வாலிபன். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு அவர்கள் கண்கள் அப்படின்னா யோசுவா மோசேக்கு பிறகு புதுசாக பதவி ஏற்றிருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் யோசுவாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் எப்படி ஆட்சி செய்ய போகிறான். எப்பவுமே ஒரு ஆட்சி முடிந்து இன்னொருத்தர் பதவி ஏற்கும்போது அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு ஜனங்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். மோசே பல ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஞானமாய் நேர்த்தியாக வழிநடத்தி வந்தான். யோசுவா ஒரு வேலைக்காரன், பணிவிடைக்காரன், சர்வன்ட் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவன் திடீர்னு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி ஜனங்கள் நடத்த வேண்டிய பொறுப்பை கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு பயம், கலக்கம், எப்படி ஜனம் நடத்த போகிறோமோ என்று சொல்லி. பதவி ஏற்ற பிறகு ஒரு பெரிய பிரச்சனை. யோர்தான் முன்னாடி நிற்கிறாங்க. யோர்தான் கரை புரண்டு விடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஒரு கூட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இந்த ஆண்டு நம்முடைய ஊழியத்தில் கனப்படுத்துகிற ஆண்டு என்று செலிப்ரேட் பண்ணி வருகிறோம். இயர் ஆஃப் ஆனர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கனப்படுத்தின் வாக்குப்பட்டிருக்கிறார். ஸோ வாலிப உங்களையும் ஆண்டவர் மேன்மை என்ற கனத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். யோசுவாவை போல உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்று சொன்னால் ஒரு கூட்ட மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கட்டாயம் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் கரங்க தாமேன்னு சொல்லுவாங்க. எல்லா தம்பி தங்கச்சி ராமேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து நீங்க எல்லாம் வாலிப தம்பி தங்கச்சி ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களை மேன்மைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கண்களுக்கு முன்பாகனா என்னை பரியாசம் பண்ற, கேலி பண்ற, கிண்டல் பண்ற, எனக்கு என்ன நடக்குமோ என்று எண்ணங்களோடு யோசிக்கிற மக்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உங்க தேர்வு முடிவுகள் மேன்மையா இருக்கும். உங்க வேலை சத்திர உயர்வு மேன்மையா இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. பாடுங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கலங்காதே மனமே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கலங்காதே மனமே. தங்கச்சி, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். கலங்காதே மனமே. நீங்கள் யோசுவா 3:7 மேன்மைப்படுத்தவே சொல்றாரு. நீங்க யோசுவா 4:14 பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன வாக்கு கர்த்தர் நிறைவேற்ற. வாசிக்க கேட்போம். யோசுவா 4:14 வாசிக்க கேட்போம். யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலன் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அங்க மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு, இங்க மேன்மைப்படுத்தினார். அப்படின்னா சொன்னதை நிறைவேற்றாரு. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர் கனப்படுத்துறாங்களே, வருஷம் முடித்துக்குள்ள கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பயப்படாத யாக்கோபே, கலங்காத இஸ்ரவேலே. ஒரு அடியை கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்தும். பயப்படாதே யாக்கோபே, கலங்கிடாதே இஸ்ரவேல். பாடு கைத்தட்டி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் வாக்கு மாறவல்ல. கைத்தட்டி பாடு. பயப்படாதே யாக்கோபே, கலங்கிடாதே இஸ்ரவேலே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் வாக்கு மாறாதல்ல. கர்த்தரின் பார்வைக்கு அருமையானபடியினால் இந்த ஆண்டு கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தரின் பார்வைக்கு அருமையானபடி இந்த ஆண்டு கனப்படுத்தி உயர்த்துவார். கை தட்டி வல்லமையும் கிருபையும் நிறைந்தவர் அவரே. கனப்படுத்துவார். மேன்மை தருபவர் அவரே. மேன்மை வல்லமையும் கிருபையும் மேன்மை நிறைந்தவர் அவரே. மேன்மை மகிமை மேன்மை தருபவர் அவரே. ஒவ்வொரு வாலிப
இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் வாக்கு மாற வல்லவர். ஆனா இன்னைக்கு செய்திய தலைப்பு, யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்? சும்மா மேன்மைப்படுத்துவார் சொல்லிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு ஏமாத்தவனுக்கு மேன்மைப்படுத்த மாட்டார். இன்னைக்கு சிம்பிளா யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், ஒரு 3 குறிப்பை அதே யோசுவா 3 அதிகாரத்திலே சொல்லி 3 வசனங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது, யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராம்? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். போதும், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்ம யோர்தான் முன்னாடி நிக்கிறோம், யோர்தானை கடந்தாதான் நம்மளுக்கு மேன்மை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சோ முதல் குறிப்பு, பரிசுத்தமாய் வாழுகிற கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கரங்கள் தள்ளியா சொல்லலாம். பரிசுத்தம் பில்லிகிராம் அங்கிள் சொல்லிருக்காரு, பரிசுத்தம் வானத்தை அசைக்குமா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. முதலாவது, பரிசுத்தமா வாழுகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டு மேன்மைப்படுத்துவார். ஆமென். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்தானத்தினால், அவதோஷம் நீங்க நம்பினீர்களாட்டுக்கும் தீர்த்தத்தினால், பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்தானத்தினால், அவதோஷம் நீங்க நம்பினீர்களாட்டுக்கும் தீர்த்தத்தினால், மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால், அவதோஷம் நீங்க நம்பினீர்கள். நம்பர் 2, இரண்டாவது, யாரை எந்த வாலிபன் மேன்மைப்படுத்துவாராம்? அதே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வரி வாசிக்க கேட்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு, அதிகாலை ஏர்லி மார்னிங் 5:30 எழுந்து ஒன்றும் பண்ணாதீங்க, மூஞ்ச மட்டும் கழுவுங்க, பைபிள் தரங்க, லைட்டை போடுங்க, செல் லைட்டு போடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு கோரஸ் பாட்டு தெரியாத பாடிட்டு டெய்லி 7 மணி எழுந்து பழக்கம் உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு யோசுவா மேன்மைப்படுத்த. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து. ஸோ நம்பர் 1, பரிசுத்தமா வாழ்ந்த யோசுவா. 2வது, அதிகாலையில் எழுக்கிற பழக்கம் உடைய யோசுவா தேவ சமூகத்தில் காலையிலே தன் நேரங்களை செலவழித்தான். அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் ஆடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, ஜீவனுள்ள நாட்கள் பாடுங்க சோத்தரிப்பு காலையில ஏர்லி மார்னிங் துதி பாடிவன் ஏர்லி மார்னிங் நாட்கள் எல்லாம் சோத்தரிப்பே துதி பாடுவே. இயேசு 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 தேவனே, என் இயேசுவே. அங்குள்லாம் வாலிப வயசுல இருந்து ஏர்லி மார்னிங் 8 நான் ஜெபம் பண்ணுவேன். என் பொண்ணும் என் பையன் இருக்கா கேட்டு பாருங்க. நான் ஒரே கட்டில் தான் படுத்துருப்பேன். காலைல எழுந்து நான் ஜெபம் பண்ணுறது அவங்க பார்ப்பாங்க. என்னென்ன டேடி போய் சொல்கிறாரு பாரு, வீட்டுக்கு நான் ரீல்ஸ் சுற்றிக்கலாம் கேட்பா. லைட்டை போட்டு 4 மணிக்கு எழுந்து நான் உட்காந்து ஜெபிக்க. லைட் எரியும், பசங்க முடிச்சு பார்ப்பாங்க. 4 to 6:30 7:30 ரொம்ப பாரமாக 8:30 ஜெபம் பண்ணுவேன். நாற்காலில் உட்காந்து தேவ சமூகத்தில் ரூமில் பிள்ளைங்க பார்ப்பாங்க, டேடி கால் 4 ஜெபிச்சுட்டுருக்காருன்ட்டு. நான் சொல்கிறேன் அதனால தான் இன்றைக்கி அங்கிள் 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஜெபிக்க முடியாத
அவனுக்கு ஜெப உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நிறைய பேர் விடுதலை பெற சுகம் பெற கர்த்தர் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன். நம்பர் 1 பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசுவா. நம்பர் 2 அதிகாலையிலே எழுந்திருந்த யோசுவா. கடைசியாக 1 யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். போதும், உன்னோடு இருப்பேன். 3வது யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். பரிசுத்தமா வாழ்ந்த யோசுவா, அதிகாலை ஆண்டவரை தேடின யோசுவா. 3வது கர்த்தரை தன்னோடு வைத்திருந்த யோசுவா. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தார். வாலிப தம்பி தங்கச்சி, 3வது கடைசி ஒன்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்குதா? பெரிய பாக்கியம். கூட இருக்கிற கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் கரமத்தலுடைய பார்க்கலாம். ஆண்டவர் கூட வைத்துக்கிற அனுபவம், கூட வைத்துக்கிற அனுபவம். யாரோட கர்த்தர் இருப்பார் தெரியுமா? வேத வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்து சர்ச்சுக்கு ரெகுலரா வந்து சண்டே ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணி ஊழியம் பண்ணி வாலிப தம்பிமான சபையில் ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணலாம். எல்லாருமே மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்ண வராது. பாட்டு பாட கூட வர மாட்டீங்களா? வராது. டூ த மினிஸ்ட்ரி ஃபார் காட். ஏதாவது ஒரு ஊழியம் ஏசப்பாக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஒரு சேர் எடுத்து போகிறது ஒரு ஊழியம், சர்ச்சை கிளீன் பண்ணுறது ஒரு ஊழியம், சர்ச்சில் ஒரு வேலைன்னா அனௌன்ஸ் பண்ண ஊழியம் செய்கிற ஊழியம், ஏசப்பாவுக்காக நீங்கள் ஊழியம் செய்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். வேத வாசித்து ஜெபித்து ஆத்துமாவை காத்துக்கொண்டு ஊழியம் செய்கிற பிள்ளையோட வாலிப தம்பி தங்கச்சியோட கர்த்தர் இருப்பார். நீங்கள் சொல்லுங்க, என்னை விட்டு போகாத ஆண்டவரே, நீங்கள் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாகுமா? என் கூட இருங்க. யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடு கர்த்தர் இருந்தால் கூட இருக்கிற கர்த்தர் உங்களை கட்டாயம் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாகுமா? பழைய பாடல் ஒரு அடி எல்லாரும் பாடி அப்படியே ஜெபிக்க போறோம். Glory to God. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? கூட இருக்கப்பா. எல்லா வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி கேளுங்க. இயேசுவே, இயேசு என் கூட இருங்கப்பா. நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கூட இருங்கப்பா, என் கூட இருங்க. எல்லாரும் கண்ண மூடி கேளுங்க. லைவ்ல பாக்குற கூட இருங்க. ஏசப்பா, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. நாளாகுமா? ரபா ஷபா ரூபா ரபா. கேளுங்க கேளுங்க தங்கச்சி, கேளுங்க தம்பி, கேளுங்க. இல்லாத வாழ்வில் வாழ்வாகுமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி அப்படியே உங்கள் வலது கருத்து வைத்துக்கங்க. எல்லா தம்பி தங்கச்சி மாறும் லைவ்ல அப்படியே எங்களோட சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. என்ன தடவை கேளுங்க, யோசுவா போல என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா. எல்லாரும் கண்ண மூடி நம்மத்துல பேரார் பிஷப் அங்கிள் வந்து நம்ம எல்லா யூத் தம்பி தங்கச்சிமாருக்காக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த இந்த அனுபவங்களுக்கு வரவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 3 காரியம் சொன்னேன், யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி. நம்பர் 1 பரிசுத்தமாக வாழ்ந்த யோசுவா. நம்பர் 2 அதிகாலமே எழுந்த யோசுவா. நம்பர் 3 கர்த்தரை கூட வைத்து கொண்ட யோசுவா. நீங்கள் இந்த அனுபவத்தில் வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கட்டாயம் உங்க எல்லாரும் மேன்மைப்படுத்தும். நம்ம எல்லாருக்காக லைவ்ல பார்க்குற எல்லா மக்களுக்காக அப்படியே உங்க ஃபியூச்சரை ஆண்டவர் பிளஸ் பண்ணி மேன்மைப்படுத்த பிஷப் அங்கிள் ஜெபம் அப்படியே பேனட்டஸ் கொடுப்பார்கள். பிரைஸ் காட். இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்ந்து அதிகாலை உண்மை தேடி உண்மை தம்மோடு வைத்து அனுபவத்து கடந்து வர உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மை என்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தலும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தில் உங்களோடு இருக்க கடவுது.
சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீரே. நீ நல்ல தேவன் அப்பா. வலது பக்கத்திலே வந்து நில்லும். வசனம் 30 மறு 100 பலம் தரட்டும். அற்புதங்கள் மடங்கான வசனத்தை உறுதிப்படுத்தும். பலவான் கட்டப்படட்டும். சாத்தான் மின்னல் போல கீழே விடட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவ சமூகத்தை நான் காத்திருந்த போது வேதத்துடைய அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29 வசனம். மத்திய 2 ராஜாக்கள் 19:29 மத்திய பகுதி வாசிக்க கேட்போம். 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். போதும், சாப்பிடுவீர்கள். ப்ராஃபஸியா இப்படி டிக்ளேர் பண்றேன். பிப்ரவரி மாதம் 2வது மாசம் தானாய் சில ஆசீர்வாத காரியங்கள் உங்களை வந்து சேரும். நீங்கள் அனுபவிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளைச்சல் என்பது விதைச்சாதான் விளையும். விதைப்பும் அறுப்பும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆகவேதான் நல்ல நிலத்தில் விதை விதைப்பார்கள், முள்ளுள்ள இடம் கற்பாறை என்று இயேசுநாதர் ஓமை சொல்லியிருக்கிறார். ஒரு விதை விதைச்சாதான் அதிலிருந்து விளைக்கும். அந்த விதை முளைக்கிறதுக்கு விளையிறதுக்கு தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், காற்று வேணும், பல காரியங்கள் உண்டு. ஆனால் தானாய் விதைக்காமல் விளைக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் தான் மனுஷன் விதைக்காமலே தானாய் விளைய செய்கிற வல்லமை ஒரு கொடுக்கிற ஒரே வல்லமை தேவனுக்கு மாத்த இருக்கிறது. கரங்க தலையிலே சுகமாகலாம். ஆகவே இந்த 2ஆம் வருஷம் 2வது மாதத்திலே தானாய் நீங்கள் கேட்காமலே, நீங்கள் எதிர்பார்க்காமலே, நீங்கள் பிரயாசப்படாமலே, நீங்கள் விரும்பாமலே, நீங்கள் ஆச்சரியப்படுவதிலே சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் தானாய் உங்களுக்கு உண்டாகவும் நீங்கள் அதை பிப்ரவரி 29 நாட்களுக்குள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. ஒளியாகிய கர்த்தர் வாழ்க்கையில் தானாய் ஆசீர்வாதம் தந்திடுவார். ஒளியாகிய கர்த்தர் வாழ்க்கையில் தானாய் ஆசீர்வாதம் தந்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கரங்கள் தட்டி பாடிடுவோம். வாக்குத்தத்தம் நமக்கு அளித்தார். கரங்கள் தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ கரங்கள் தட்டி பாடிடுவோம். வாக்குத்தத்தம் இயேசு நமக்கு அளித்தார். இயேசு கரங்கள் தட்டி பாடிடுவோம். அந்த தானாய் வருகிறது பெரிய ஆசீர்வாதங்க. சில அற்புதங்கள், சில ஆசீர்வாதங்கள் வேறு நடைபெற்று இருக்கிறது. அதை ஆண்டவரின் காண்பித்து இதே சம்பவங்கள் பிப்ரவரி உங்கள் ஊழியத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கு நடைபெறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. 5 காரியங்கள் தியானம் பண்றோம். முதலாவது, எது தானாய் ஆண்டவர் செய்வாராம். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளை அதிகாலை சில ஸ்திரீகள் அவருக்கு சுகந்த வர்க்க விடும்படியாக போகிறார்கள். நல்ல கவனிங்க. போகும்போது அந்த இயேசு கிறிஸ்துவை கல்லறையில வைத்து பெரிய கல் வைத்து அங்கே சீல் பண்ணி பத்திரப்படுத்தி வைத்தார்கள். அந்த சரீரத்தை, இயேசுவின் சரீரத்தை கேட்கும்போது பிலாத்து சொல்றான், அவன் எத்தன். யாரு? இயேசுநாதர். அவன் எத்தன். அவன் உயிரோடு இருக்கும் போது 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி சொன்னான். அதனால நல்லா பத்திரப்படுத்தும் கல்லறைய என்று சொல்லி நல்லா சீல் பண்ணி காவலெல்லாம் வச்சுட்டு நல்லா பத்திரப்படுத்தினார். 3ஆம் நாள் காலையிலே ஸ்திரீகள் சுகந்தவர்க்கு இருக்கும்படி பயந்துகிட்டே ஒருத்தர் பேசிக்கொண்டு போகிறாங்க. போகும்போது சொல்றாங்க, நமக்காக அந்த ஒரு பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவா? நீங்க மற்ற சுவிசேஷத்தெல்லாம் வாசிக்கலாம், அதெல்லாம் கம்பேர் பண்ண டைம் இல்லை. நான் வாசிதான் வந்திருக்கிறேன். ஒரு சுவிசேஷத்துல எவன் நமக்கு அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளுவான் என்று பேசிக்கிட்டே போறாங்க. எவன் நம்ம லேடிஸ் ஆச்சு, எவன் புரட்டி தள்ளுவான் என்று பேசிக்கிட்டே போறாங்க. இன்னொரு சுவிசேஷத்தை மத்தேயுல தான் தூதன் வந்து புரட்டி தள்ளி அது மேல உட்கார்ந்தான் இருக்கும். மார்க்கிலையும் லூக்காலையும் எவன் புரட்டி தள்ளுவான், எப்படி அந்த கல்லை புரட்டப்படுத்த பேசிக்கிட்டே போறாங்க. நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா அவங்க போகும்போது கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கதை கண்டால். இன்னொரு சுவிசேஷத்துல கல் தள்ளப்பட்டிருப்பதை கண்டால். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசலிலே அடைக்கப்படுற ஒரு கல், காவலாளர்கள் நின்று வேடிக்கை பார்த்த கல், பத்திரப்படுத்தின கல் அங்கு தானாய் எடுத்து போடப்பட்டிருப்பதை ஸ்திரீகள் அன்னைக்கு கண்டார்கள். கரவை தலைவலியா சொல்ல. முதல் குறிப்பு, கல்
தானாய் புரட்டப்படும். புரட்டப்படும் தப்பா ரா போட்டிருக்காங்க, புரட்டி தள்ளப்படும் என்று சொன்னேன், தப்பா எழுதிருக்காங்க. கல் தானாய் புரட்டி தள்ளப்படும். அல்லேலூயா சொல்லலாம். அங்க தப்பா அவங்க இங்கிலீஷ் படிச்சவங்க தப்பா டிக்ளேர் பண்ணாங்க. கல் தானாய் புரட்டப்படும் அல்லது புரட்டி தள்ளப்படும். ஏன்னா இன்னொரு விஷயத்துல கல் தள்ளப்படுவது கண்டால் அது மாத்தி அடிங்க ஜானட், கல் தானாய் புரட்டி தள்ளப்படும். ஆண்டவருடைய நாமத்தினால இயேசு நாம சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில, உங்க பாதையில, உங்க குடும்பத்துல, உங்க எல்லையில அடைக்கப்பட்ட கல், தடையா இருக்கிற கல், பெரிய கல், புரட்ட முடியாத கல், ஐயோ பாரமாகிய கல், எவன் புரட்டமான் தெரியல என்ற கல், கடன் என்ற கல், நிந்தை என்ற கல், கமஹந்த ரபா எகிப்து என்ற கல் இந்த மாதம் தானாய் புரட்டி தள்ளப்படும். கர்த்தர் புரட்டி தள்ளுகிறவர், நம்முடைய தேவன் புரட்டி போடுகிறவர். விசுவாசம் என்று கலவரத்தில் சொல்லலாம். கல் என்பது தடையை குறிக்கிறது. கல் என்பது வாசல் அடைக்கப்பட்டிருந்த கல். கராமா சந்தரபா. ஐயா என் வாழ்க்கை ஒரு கல், எப்படிதான் இந்த கடன்ல சிக்கிட்டேன்னு தெரியல, எப்படிதான் கடனை அடைக்க போறேன்னு தெரியல, எப்படிதான் இந்த வனாசுரம் மாற போறேன்னு தெரியல. கல் தானாய் புரட்டி தள்ளப்படும். அல்லேலூயா. தடைகளை உடைப்பவர் கல் தடை, தடை நன்றி சொல்லுகிறோம். தவிப்புகள் மாற்றினீரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல். தடைகளை உடைப்பவர் கல் என்ற தடை. தடைகளை உடைப்பவரே இயேசு நன்றி சொல்லுகிறோம். இயேசு தவிப்புகள் மாற்றினீரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லி 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 நன்றி சொல்லி சொல்லி நன்றி சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே. நன்றி சொல்லி 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 நன்றி சொல்லி சொல்லி நன்றி சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே. நம்பர் 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12:10 வாசிக்க கேட்போம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அது தானாய் திறவுண்டது. பேதுருவை ஏறுது காலத்தில் பிடித்து சிறைச்சாலை வைத்திருக்கிறார்கள். ராம் முழுவதும் பேதுரு நல்லா தூங்குறாரு. மறுநாள் கால கொலை செய்ய போறாங்க. பேதுரு நிம்மதியா தூங்குறாரு. திடீர் இவனுக்காக ஒரு கூட்டம் மக்கள் மார்க் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கார்கள். தூதன் வந்துட்டாரு அறைக்கு. நீங்கள் 12:5 வாசித்து பார்த்தோம். தூதன் நின்று அறையில் 12:5-7 வெளிச்சம் பிரகாசித்தது. தட்டுறாரு, முழிக்கிறாரு, பாதரட்சை தொடுத்துக்கொள், கச்சையை கட்டிக்கொள்றாரு, என் பின்னே வாழ்றாரு. இவர் தரிசனம் பார்க்குற மாதிரி எழுந்து அப்படியே போயிட்டே இருக்காரு. சில பேர் தூக்கத்தில் எழுந்து அப்படியே போவாங்க, தள்ளாடி போறாரு. போனா அவர்கள்னா தூதனும் பேதுருவும். பேதுரு தனியாக உள்ள இருக்காரு. தூதரும் பேதுருவும் 2 பேரும் முதலாம் காவலை எத்தனை பேர் இருப்பாங்க காவலாளி, 2ஆம் காவல் எத்தனை பேர் காவல் இருப்பாங்க, முதலாம் காவலையும் 2ஆம் காவலை கடந்து ரோட்டுக்கு போற, தெருவுக்கு போற இருப்பு கதவு. இங்க தமிழ்ல இருப்பு கதவு, இங்கிலீஷ்ல அயன் கேட். யாராலும் உடைக்க முடியாத, திறக்க முடியாத வாசல்ல போர்ஸ் உட்கார்ந்து தூங்குறான் நினைக்கிறேன். வசனம் சொல்லுது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. 2வது கதவு பிப்ரவரி மாசம் தானாய் திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லலாம். கல் தானாய் புரட்டி தள்ளப்படும். நம்பர் 2 கதவு இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அதிசயராஜ் நித்தியராஜ் வார்த்தை இல்ல, தேவன் சொல்ற வார்த்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கதவு தானாய் திறக்க செய்வார். நான் ஒவ்வொரு கதவா சொல்வேன், நீங்க எல்லாம் ஆமேன்னு சொல்ல வேண்டும். இருப்பு கதவு தானாய் திறக்கப்படும். சிறை இருப்பு கதவு தானாய் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவு தானாய் திறக்கப்படும். பூட்டப்பட்ட கதவு தானாய் திறக்கப்படும். நம்முடைய தேவன் கதவை திறந்து நம்மளை சந்தோஷப்படுத்த அன்பின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆர்ப்பரித்து துதித்தான் எரிகோ இடியுமே. கதவுகள் எல்லாம் கலையாராய் துதித்தான். கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். கதவுகள் திறக்குமே. கதவுகள் ஆர்ப்பரித்து துதித்தார் எரிகோ இடியுமே. எரிகோ இடியுமே. கதவு தானாய் சபையாராய் துதித்தார் கதவுகள் திறக்குமே. நித்தம் துதித்திடு நித்தம் துதித்திடு இயேசுவை. இரவும் பகலும் தினமும் துதித்திடு தேவனை. நித்தம் துதித்திடு நித்தம் துதித்திடு நித்தம் துதித்திடு தேவனை. தினமும் இரவும் பகலும் தினமும் துதித்திடு தேவனை.
மூன்றாவதாக மத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. போதும் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இயேசுநாதர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாங்கள் இஸ்ரேல் போயிருந்தோம். அங்கே இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல சில பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அந்த இடத்துல ஒரு அருமையான படம் போட்டிருக்கு. உள்ள பிறகு அந்த செவத்தில் இயேசுநாதர் ஞானஸ்தானம் மேலே புறா பறக்கிற மாதிரி, வானம் திறந்துருக்கிற மாதிரி. நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தால் வானம் திறந்த மாதிரி கிடையாது. இயேசுநாதர் பிதாவே ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், ஞானஸ்தானம் எனக்காக கொஞ்சம் வானம் திறங்கன்னு கேட்கவே இல்லை. கேட்டாரா? வசனம் சொல்லுது, ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் இதோ அவருக்கு திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுநாதருக்கு மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கதவு வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவாங்களா? இன்னொரு நபருக்கு வானம் தானா திறந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:56 வாசிக்க கேட்போம். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும். போதும். ஸ்தேவானை அடிச்சு தொந்தரப்படுத்தும் அவன் பல்ல பார்த்து கடிச்சு மூர்க்க அடைந்த போது கர்த்தர் அவனுக்கு வானத்தை, உன்னை பார்த்து யாராவது பல்லு கடிச்சாங்கன்னா, உன்னை பார்த்து யாருன்னா மூர்க்கம் அடைஞ்சாங்கன்னா, உங்களை பார்த்து யாருன்னா கோவப்பட்டு கல் எடுத்து அடிக்க வந்தானா உனக்கு வானம் திறக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. வசனம் அப்படிதான் இருக்குது. நீங்க வாசித்து பாருங்க. வசனத்தை அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிறேன். மூன்றாவதாக வானம் உங்களுக்கு தானாய் பிப்ரவரி மாசம் திறக்கப்படும். வான திறந்தாலே நல்ல செய்தி தான். வான திறந்த பிறகு நீங்கள் அந்த இயேசு ஞானஸ்தானம் வான திறந்த என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ ஆவி புறா போல இறங்கி வருவதை கண்டு நீங்க அடுத்த வருஷம் வாஸ்து இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் ஒரு சத்தம் வந்துச்சு. குட் நியூஸ். வசனம் சொல்லுது, மூன்றாவது இயேசு கரையிலிருந்து ஏறின பிறகு, ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம். நான் சொல்றதை நீங்க விசுவாசிங்கன்னா ஜெபித்து பல மணி காத்துறது சொல்றேன், உனக்கு வானம் தானாய் திறக்கப்படும். சத்தம் வானத்து நல்ல செய்தி உனக்கு வரும். அல்லேலூயா. வானங்கள் திறந்திருக்க வல்லமையாய் வந்தவரே, வல்லமையாய் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமையாய் தேவாவி எல்லாம் என்னில் புரள, வெள்ளம் என்னில் தேற்றி ஆற்றி பலப்படுத்தும். ஆற்றி பலம் இயேசு இயேசு யரதர மகரதர மரதர கரதர இயேசு இயேசு. ஓ வான்புறாவே பிரதர், உனக்கு வானம் திறக்கப்படும். இயேசு தானாய் 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 மனிதனாக நான்காவதாக கல் தானாய் புரட்டப்படும், கதவு தானாய் திறக்கப்படும், வானம் தானாய் திறக்கப்படும். நான்காவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பின்பகுதி. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. சோ நான்காவது, இரும்பை ஆண்டவர் தானாய் மிதக்க பண்ணுவார். தானாய் மிதந்து வரும். இரும்பு மிதந்து வந்தது இழப்பை குறிக்கிறது. நீங்க எதை இழந்து போனீங்களோ இந்த பிப்ரவரி தானாய் உங்களுக்கு மிதந்து வரும். விசுவாசி பார்க்கலாம். இரும்பு தானாம ஏதோ ஜென்ரலா போட்டிருக்கிறேன். இரும்பு என்று சொன்னால் அன்னைக்கு கலண்டு போனது, காணாமல் போனது. நீ will recover everything. இயேசுவின் நாமத்தில் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உடைந்து போன உறவு, இழந்து போன அந்தஸ்து, இழந்து போன வல்லமைகள், கிருபைகள், இரக்கம், தயவு, மகிமை, அன்பு, ஐக்கியம், ஓ நகைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு திரும்ப தருவேன் வாக்கு பண்ணுகிறான். You will recover everything. நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இரும்பு இழந்து போனது தானாய் மிதந்து உங்களுக்கு வரும். அல்லேலூயா. இழந்து போனதை தந்து வெறுமையானதை நிரப்பி, வெறுமையானதை நிரப்பி, இழந்து போனதை தந்து, இழந்து போனதை தந்து, வெறுமையானதை நிரப்பி, வெறுமையானதை நிரப்பி, வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசை தருவார்.